ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சாந்தினி கிச்சன். என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வடகரி ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பூரி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் கடலைப்பருப்பு 200 கிராம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துலாம். அதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்க்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொரன்னு இருக்கணுங்க. இப்போ இதை நம்ம வடையாக பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேங்க. பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா திருப்பி விட்டு செவக்க விட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா செவந்திருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடைகளை இந்த மாதிரி உடச்சி விட்டுடலாங்க. இந்த மாதிரி பாதி வடையை உடச்சிக்கலாம். மீதி பாதியை நான் மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்க போகிறேன். ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா நரன்னு இருக்க மாதிரி இருக்கும் வடகரி. ஸோ அதுக்கு நம்ம பாதி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு நான் 2 முழு பூண்டை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா நச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கணுங்க. முழுசாக சேர்க்க வேண்டாம். இது மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். வடகரி ரெசிபிக்கு பூண்டு நிறைய சேர்த்துட்டா தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேங்க. வெங்காயமும் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கினதும் இதில் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம போட்ட வெங்காயம் பாதி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. இதுக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. நான் வீட்டு மிளகாய் பொடி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா வதக்கினதும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் நம்ம இதில் நான் பிச்சு வச்சுருக்க வடையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வடையெல்லாம் நல்லா குருமாவை உறிஞ்சிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க வடையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்த உடனே இது நல்லா கெட்டியாயிடுங்க. அதனால் பார்த்து பக்குவமாக இறக்கிடணும். உங்களுக்கு தளன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடி ஸ்டேஜில் இறக்கிடணும். ஏன்னா இது ஆற கெட்டியாயிடுங்க. அந்த மாதிரி கெட்டி ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எனக்கு இது சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான வடகரி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ரெசிப்பிங்க. அவங்க இதை பண்ணாங்கன்னா எத்தனை தோசை வச்சாலும் பத்தாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அந்த ரெசிப்பியை கற்றுக்கிட்டு உங்களுக்காக செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது செட் தோசையோடு பரிமாறியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.